எப்படி புது பையன் விப்ராஜ் வச்சு மார்க் நம்ம தூக்கணும். விப்ராஜ்லாம் இல்ல, புஷ்பராஜ். அவன் வந்து இப்போ ஒன்ன தூக்குறான் பாருடா. இங்க பாரு, போன ஓவர் எப்படி போட்ட, ஒண்ணு வெளியில போச்சுல்ல அவனுக்கு டீம்ல இருந்து, அதே மாதிரி இந்த ஓவர்ல மூணு வெளியில போகணும். அவ்வளவுதானே பாரு, 3 தானே பாரு. வெளியில போச்சா, ரவுண்ட் அவுட் வெளியே போச்சு பாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ தானே சொன்னீங்க அப்ப அவர் போன தடவை 1 போச்சு, இந்த தடவை 3 போகணும்னு. போன ஓவர்ல ஒரு விக்கெட் போச்சு இல்லடா, அந்த மாதிரி 3 விக்கெட் போகணும்டா. 3 விக்கெட் போகணும் சொன்னீங்களா? தெளிவா சொல்லுவானுங்க போகும்போது. என்னங்க நீங்க 1 போகணும் 3 போகணும்னு இருக்கீங்க. ஐயோ அப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு? புலம்பிட்டு இருக்கீங்க என்ன? அதாவது புது பையன் தெரியாம பண்ணிட்டான், அவனுக்கு போய் இவ்வளவு பண்றீங்க. சரி அப்படி நீங்க பந்து போறீங்களா? நானே போடுறேன். என்னப்பா அவனுக்கு சொன்ன மாதிரி சொன்னா இவனுக்கு கொடுத்துட போறான். இவனுக்கு தெளிவா சொல்லுவான், தம்பி நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இந்த ஓவர்ல 6 மட்டும் போகவே கூடாது. 6 போக கூடாது. ஆமா, இதே மாதிரி தெளிவா சொல்லிருக்க மாட்டீங்க. அவன்கிட்ட பண்ணிட்டான். உனக்கு தெளிவா சொல்லிட்டல. ஓகே, இப்ப புறா என்னடா அவனாவது 3 6 தான்டா கொடுத்தான், நீ என்ன 4 6 கொடுத்துட்டு இருக்க? நீங்க சொன்னீங்க 6 போக கூடாதுன்னு. அதான் 5 போயிருக்கல, ஒரு பால் டாட் தானே. டேய் அந்த 6 சொல்லடா. பரவ எல்லாம் ஏன்டா அப்படி பண்றீங்க? போடா போடா. டேய் பொதுவா எல்லாரும் சேர்ந்து தான்டா பூரா நடிப்பாங்க, இங்கடா பூரா எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கான். அதுதான்டா எழுதப்பட்ட நியதிடா. நீங்களாம் என்கிட்ட அடி வாங்கி சாவணும்டா. போடல, அடுத்து நீதான் போலிங் போடு. போடு போடு, பால் போடுறா. விப்ராஜ் நல்ல பையன், நல்லா அடிச்சிட்டு இருந்தா 39 ரன்ல அவுட் ஆயிட்டான். இப்ப நான் தான் மேட்சை முடிக்கணும் போல. ஏன்டா பஞ்சாப்ல இருந்தாலும் என்னைய தான் மேட்சை முடிக்க வைக்கிறீங்க, டெல்லி வந்தாலும் என்னைய தான்டா கடைசி வரைக்கும் பிரஷர் ஆக்கி பினிஷ் பண்ண வைக்கிறீங்க. ஐயோ இப்ப யார் வர போறான்னு தெரியலையடா. என் கூட நல்லா அடிக்க தெரிஞ்சவன் எவனாவது வந்தா நல்லா இருக்குமாடா. தம்பி ஐயோ அண்ணன் வந்துட்டேன். ஓ தண்ணி கேன் கொண்டு வந்திருக்கீங்களா? பேட்டிங் பிடிக்க வந்தேன். பேட்டிங் பிடிக்க வந்தியா? 9 விக்கெட் ஆயிருச்சாயா அப்போ? ஐயோ இன்னும் விளையாட தெரியுமா தெரியாதானா? அதெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. பாருங்கண்ணா 8 பாலுக்கு 16 ரன் அடிக்க வேண்டியிருக்கு. பார்த்து விளையாடுங்க தம்பி. மத்த பவுலருக்குலாம் பேட்டிங் தான் பிடிக்க தெரியாது, எனக்குலாம் பேட்டிங்கே பிடிக்க தெரியாது. என்ன அடிக்க சொல்றீங்க? ஓ அப்படி சொல்றீங்களா? வச்சு என்னடா பண்றது, நானே அடிக்கிறேன். 8 பாலுக்கு 16 6. நோ தெளிவா கேளுனா, இது இந்த ஓவர்ல லாஸ்ட் பால் சரியா? சிங்கிள் வந்துரு ஒழுங்கா. சிங்கிள் அதை ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? அண்ணன் பிறந்ததுல இருந்தே சிங்கிளா தான்ப்பா இருக்கேன். எந்த பொண்ணுகிட்ட போய் பேசினாலும் டாடா பாய் பாய் அங்கிள்ட்டு போயிடுதுப்பா. போப்பா மனசு கஷ்டமா இருக்கு. ஏதோ கவனினா ஒரு பால் தானே இருக்கு இந்த ஓவர்ல, 10 ரன் அடிக்கணும்னா. அப்ப இந்த ஒரே பால் அடிச்சிரு தம்பி. ஐயோ நோ, ஒரு பால் எப்படின்னா 10 ரன் அடிக்க முடியும்? தெளிவா கேளுனா. 4 போயிருச்சடா தம்பி. அண்ணே ஓடி வந்துட்டேன். ஐயோ 4 போயிருச்சியா? ஐயோ இப்ப என்ன பண்றது? நோ நீங்க தானே பிடிக்கணும். இப்போ நான் பிடிக்கணுமா? பிடிச்சிட்டேன். ஐயோ பேட் பிடிக்கணும்னா அந்த ஓவர். சரி பேட்டை பார்த்து போடு. இன்னும் 4 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும்னா. தம்பி கஷ்டமா இருந்தா சொல்லுப்பா, அண்ணனுக்கு சிங்கிள் தட்டி கூட நான் அடிக்கிறேன். சிங்கிள் தட்டி நீ அடிக்க போறியா? போடா நானே அடிச்சிடுறேன். மேட்ச் வின்னரா? வின்னு தம்பி நான் போய் இந்த பந்து எடுத்துட்டு வந்துடுறேன். முதல் மேட்ச தோத்துட்டோமே. இந்த கொய்யாக்கா டீமுக்கு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கொய்யாக்கா சாப்பிடுறது கூட பயமா இருக்குடா. ஐயோ வரானே. டேய் இங்க வாடா. 27 கோடி கொடுத்து எடுத்தானடா உன்னை. இப்படி மேட்ச் தோத்துட்டு வந்து நிக்கிறியடா. முதல் மேட்ச் தானே, தோத்தா என்னப்போ? மேட்ச் தோக்குறது இருக்கட்டும்டா, நீ மேட்ச்க்கு முன்னாடியே தோத்துருக்கியடா. என்னங்க சொல்றீங்க? ஆமா டாஸ் தோத்தல்ல. டாஸ் தோத்ததுலாம் என்னங்க? என்னடா டாஸ் தோத்ததுக்கு தோல்வின்ற வார்த்தையே பிடிக்காதுடா. டாஸ்னால நம்ம டீம் லாஸ் ஆக கூடாது. புரியுதா இல்லையா உனக்கு? புரியுது. இனிமேல் ஒழுங்கா விளையாடணும் பாத்துக்க. ஒழுங்கா விளையாடணும். அச்சா அது பரவாயில்லடா. 27 கோடி கொடுத்து எடுத்தோம்டா. ஆக்சன்ல நீ என்னடா சொன்ன என்கிட்ட? ஆக்சன்ல நான் நல்லா உசுர கொடுத்து விளையாடுவேன். உசுர கொடுத்து விளையாடுவேன்னு சொன்னியா? என்னடா டக்கு டைட் வந்து நிக்கிற? அதுவாங்க நம்ம நிக்கோலஸ் புரானும் மார்ஷும் நல்லா பேட்டிங்ல அடிச்சானுங்களா? ஆமா. அதான் பவுலிங் நம்ம போய் பிளான் பண்ணலாம்னு சீக்கிரம் அவுட் ஆயிட்டு வந்தோம். பேட்டிங்ல கிளிஸ்டிங், இப்ப பவுலிங்ல வேண்டா. சரிடா பவுலிங்ல பவர் பிளே 6 ஓவர், அதுல நல்லா போட வச்ச. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பவுலிங் போட்டு வந்திருக்கீங்களாடா? முதல் 6 ஓவர் நல்லா போட்டல, அப்ப ஏன்டா நல்லா போட்டன்னு கேட்டீங்களா? இல்ல அப்புறம் நல்லா போதாதப்ப மட்டும் அப்ப ஏன் வந்து நல்லா போடலன்னு கேக்குறீங்க? என்ன நியாயம் இது? தம்பி டீம் ஓனர் இதெல்லாம் ஊறானா? இதெல்லாம் மன்னிச்சிட்டேன்டா. அங்க என்னடா போயிட்டு குளிதி பேத கூட போய் என்னடா பண்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க மேட்ச்ல போயிட்டு நல்லா விளையாடுமே. அதான் அவங்க கூட அப்படியே கிச்சு அந்த மாதிரி ஜாலியா விளையாடுங்க. ஏடா உன்ன மேட்ச்ல போய் கிரிக்கெட் விளையாட்டு வர சொன்னா இப்படி கிறுக்குத்தனமா விளையாடிட்டு வந்திருக்கியடா. தோல்வி எனக்கு பிடிக்காதடா. ஓனர் நம்ம டீம் பேரை மாத்தினா ஜெயிச்சிருவோம்னு தோணுது. இது நான் யோசிக்கவே இல்லையாடா. அப்படி என்ன ஐடியா? நம்ம டீம் பேர் என்ன? லக்னோ. அது அப்படியே நோ லக்னு மாத்தி வச்சிடலாம். ஏன் நம்ம டீமுக்கு தான் லக்கே இல்லல்ல. நானும் ஒண்ணு பண்ணவா? கேஎல் ராகுல் எல்லாரும் முன்னாடி திட்டல, அத மாதிரி ஒண்ணே எல்லாரும் முன்னாடி திட்டவா? என்ன நான் நினைச்சிட்டு இருக்கேன்? ஐயோ நான் டெலிகே போறேன்.